வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சரண் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கெண்டை மீன் தாங்க இன்றைக்கி குழம்பு வறுவல் பண்ண போகிறேன். கெண்டை மீன் வந்து வறுக்கிறதுக்காக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வச்சாச்சு. என் பையனுக்கு வந்து மீன் பிடிக்காது, சிக்கன் தான் சாப்பிடுவான். அதனால் அவனுக்காக வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சமாக கிரேவியும் அவனுக்கு வச்சுட்டேன். இதெல்லாம் வச்சுட்டு தான் அடுத்தது வந்து நான் மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சிக்கன் குழம்பு வச்சிட்டேன்னா காலையிலே வந்து தோசை சாப்பிடுவோம் அப்படின்றதுனால சிக்கன் வேலையை முதல்ல முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவியும் ஃப்ரையும் பண்ணிட்டேன். காலையிலே தோசைக்கு வந்து சிக்கன் குழம்பு வச்சு சிக்கன் ஃப்ரையும் வச்சு என் பையன் சாப்பிடுவான். அவனுக்காக தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. ஃப்ரையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய்லாம் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்துருந்தேன், நல்லா இருந்துச்சு அதுவும். அதனால் சிக்கன் குழம்பு, ரசம், சிக்கன் ஃப்ரை இதுவும் வந்து 3 முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது தான் மீன் செய்யலான்ட்டு மீன் குழம்புக்காக புளி ஊற வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்காக அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அது மட்டும்தான் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்காக மீன் வந்து இந்த தலை, வால் பகுதியெலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் குழம்புக்காக தனியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதனால் சரி அதை உரிச்சிட்டு இருக்க வேணாம் அப்படின்றதுனால நான் பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி வந்து நான் சேர்த்துட்டேன். இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி 2மே வந்து நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஏன்னா ஒரே ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருந்தேன் குழம்புல போடலாம் அப்படின்ட்டு, ஆனால் கடைசியில் போடவே மறந்துட்டாங்க. மாங்காய் போடாமே வச்சிட்டேன். சரி இருக்கட்டும் பரவாயில்ல, மீன் குழம்பு சும்மா வச்சாவே டேஸ்ட்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சிங்களா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டேன். காரத்துக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூனாக எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டாச்சு. போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதிலே நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியோட மிளகாத்தூளை நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிக்குவோம். புளி வந்து நான் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதனால் புளி தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். புளி தண்ணியும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் தேவை, இல்லை குழம்பு எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இது கொதிக்க வச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. நான் கொஞ்சமாக தான் வந்து புளி தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இன்னும் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கல. இப்போ வந்து தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சிடுறேன். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுருவோம். கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து மீன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருவோம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து மீன் வந்து வறுக்கிற வேலையை பார்த்துடலாம். இப்போ வந்து அதை நான் சின்ன பர்னர், அதாவது கடைசியாக இருக்க பர்னரில் வந்து குழம்பு மாற்றிட்டேன். நடுவில் இருக்கிறதுல சாதம் வச்சுருக்கேன், அரிசி கழுவி வச்சுட்டேன். அந்த பக்கம் ஃபஸ்ட்டு இருக்க பெரிய பர்னரில் பார்த்திங்கன்னா மீன் வறுக்கிறதுக்காக கடாய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், அரிசி கழுவி வச்சாச்சு, சாதமும் வேகட்டும் அப்படின்னு. இதுதான் வந்து இப்போ மீன் வறுக்கிறதுக்காக இந்த இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மீன் எடுத்து போட்டு போடணுன்னா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கிடையிலே பாத்திரம் ஃபுல்லாக எல்லாம் கழுவி எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. லாஸ்ட்டாக தான் இந்த வேலை வச்சுருந்தேன். சரி மீன் வறுக்கிறதுலாம் கடைசியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடும்போது பண்ணால் சூடாக நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் சாதம் சூடாக இருக்கட்டும்ன்றதுக்காக லாஸ்ட்டாக வந்து இந்த சாதமும் மீன் குழம்பு மீன் வறுவலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடைசியாக பண்ணிக்கலான்ட்டு தான் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தேன். முதல்ல சிக்கன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மீனை வந்து ஒவ்வொன்றா போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்லையோ இல்லை இந்த மாதிரி தவாவில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி தான் வந்து நான் பண்ணுவேன், அதாவது பொரித்து எடுப்பேன். எண்ணெயில் மொத்தமாக போட்டு ஃபுல்லாக அப்படியே எண்ணெயில் முழுகிற மாதிரி போட்டு அந்த பொரிச்சு எடுக்கிறது எனக்கு அந்த மாதிரி பண்ணுறது பிடிக்காது. எப்போவுமே இந்த மாதிரி இந்த ஷாலோ ஃப்ரை சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பண்ணுறது தான் பிடிக்கும். அதனால் இதில் வந்து இப்போ கடாயில் போட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதில் பெருசாக மசாலாலாம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. சிம்பிளாக நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இது மட்டும்தான். கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா அதை கலந்து வச்சுருவேன் மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்து கொஞ்சம் திக்காகி வரட்டும். அந்த மசாலா மட்டும் தான் சேர்த்து நான் எப்போவுமே கலந்து வைப்பேன். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்து வறுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும். மீன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. கெண்டை மீன் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் முள் ஜாஸ்தியாக இருந்துச்சு மீனில்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட அந்த 4 மீன் வந்து எடுத்துட்டேன். 4 துண்டும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒரு 6 பீஸ் போட்டிருக்கேன். அதுவும் வேகட்டும். வெந்தது நல்லா திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த ஓரத்தெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தலை ஒரு 3 மீன் தான் கரெக்டாக இருந்துச்சு. தலையை வந்து 2ஆ கட் பண்ணி 2 தலை பீஸ் வந்து 2ஆ கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் பீசஸ்லாம் கட் பண்ணி போட்டுதாங்க. வால் கொஞ்சம் அந்த தலை இதெல்லாம் மட்டும் குழம்புல போட்டேன். மீதி இருக்க பீஸ் வந்து வறுக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ எல்லா மீனும் சேர்த்துட்டு இதை லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே இந்த குழம்புக்குள்ளே வந்து மூழ்கி இருக்க மாதிரி மீனெல்லாம் உள்ளே இருக்க மாதிரி கொஞ்சம் கரண்டியால் அப்படி தள்ளி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்டி பெரட்டி விடாமல் லைட்டாக அந்த மாதிரி குழம்புக்குள்ளார மீன் வந்து நல்லா மூழ்கி இருக்க மாதிரி தள்ளி விட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க. மீன் வந்து ரெடியானதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கெண்டை மீன் குழம்பு ரெடி ஆயிரும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. என்ன மாங்காய் போட்டிருந்தேன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருந்திருக்கும். பரவாயில்ல இருக்கட்டும், இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுட்டேன். சரி, அடுத்தது மீனும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இதுவும் நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து ரெடியானதும் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், வேலையும் வந்து முடிஞ்சிருச்சுங்க. சீக்கிரமே வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா சிக்கன் மீன் 2மே செய்யணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே வேலையை ஆரம்பித்து முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். சண்டேனாவே ஒரே பிஸியாக இருக்குது. மற்ற நாள் தான் பரவாயில்ல, காலையில் எழுந்து அறக்க பறக்க வேலை செய்கிறோம், ஸ்கூல் போகும்போது கிளம்பணுமேன்னு பார்த்தா சண்டே ஏன்டா வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சண்டேனா தான் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக அதை செய்யணும் இதை செய்யணும்னு வாங்கிட்டு வந்து வச்சு செஞ்சு முடிச்சு ரொம்ப டயர்டாயிடுது. மீன் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உப்புலாம் கரெக்டாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. மீன் வறுத்தோடனே இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எடுத்தோடனே நம்ம சாப்பிட்றது. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு அப்புறம் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு. மீனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. கெண்டை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம நிறுத்திடலாம். நிறுத்திட்டு மூடி வச்சுட்டு இன்னும் மீதி இருக்க மீனையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. கெண்டை மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு மீனுமே ஒரு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இல்லைங்களா? எந்த மீனும் நல்லா தான் இருக்கும். முள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு இன்றைக்கி, என்னன்னு தெரியல. பரவாயில்ல, இருந்தாலும் மீன் வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஃபைனலாக என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? ரசம், சிக்கன் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கெண்டை மீன் வறுவல், அதுவும் ரெடியாக இருக்குது. அப்புறம் கெண்டை மீன் குழம்பும் சூடாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் எங்கள் வீட்டு லஞ்சு. வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.